டாக்டர், எனக்கு தலையில பொடுகு நிறைய உதிர்ந்துகிட்டே இருக்கு, அரிப்பு இருந்துகிட்டே இருக்கு, 4 நாள் குளிக்கல அப்படின்னா கூட தலை முழுக்க வெள்ளை வெள்ளையா திட்டு திட்டா வந்துருது. அது மட்டுமே இல்லாம தலையில அரிப்பு ரொம்ப சிவியரா இருக்கு, தோள் பட்டையில தலைக்காணியில எல்லாம் நிறைய பொடுகு மாதிரி உதிருது. நானும் எவ்வளவோ ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஹோம் ரெமிடிஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், வேப்பலெல்லாம் தடவி பார்த்துட்டேன், மஞ்சள் தடவி பார்த்துட்டேன், மருதாணி தடவி பார்த்துட்டேன். அது இல்லாம நாட்டு மருந்து கடையில நிறைய எண்ணெய்கள் வாங்கி தடவி பார்த்துட்டேன். ஆனா எனக்கு அந்த பொடுகு தொல்லை குறையவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு எக்ஸாமின் பண்ணி பார்த்த போது, அனைவருக்கும் வணக்கம், நான் டாக்டர் செந்தில்குமார். அந்த நோயாளிக்கு நாம எக்ஸாமின் பண்ணி பார்த்த போது அது ஸ்கால்ப் சொரியாசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். அதாவது நார்மல் டேண்ட்ரஃப் அப்படின்றது வந்து வேற, செபோரிக் டெர்மடைட்டிஸ்ன்றது வந்து வேற, ஸ்கால்ப் சொரியாசிஸ்ன்றது வந்து வேற. மூணுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. இந்த போட்டோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே வித்தியாசம் புரியும். சோ நீங்க ஸ்கால்ப் சொரியாசிஸ்க்கு செபோரிக் டெர்மடைட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. நார்மல் டேண்ட்ரஃப்னு நினைச்சு செபோரிக் டெர்மடைட்டிஸ்க்கும் ஸ்கால்ப் சொரியாசிஸ்க்கும் நீங்க நிறைய கடைகள்ல இருக்கிற ஷாம்பு கண்ட ஷாம்பு வாங்கி போறீங்கன்னா ரிசல்ட்டே இருக்காதுன்றது நிதர்சனமான உண்மை. சோ ஸ்கால்ப் சொரியாசிஸ் பேஷண்ட்டுக்கு இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட், அதாவது பொடுகுனுடைய தன்மை எப்படி இருக்கு, அரிப்பு எப்படி இருக்கு, சிவியாரிட்டி எப்படி இருக்கு, எந்த டைம்ல வருது, எப்ப இல்லாம இருக்கு, எந்தெந்த உணவுப் பொருட்கள் அவருக்கு தொந்தரவு அதிகமாக்குது, எந்த கிளைமேட்ல அவர் நல்லா இருக்காரு, எந்த கிளைமேட்ல அவருக்கு தொந்தரவு அதிகமாகுது, அவருடைய மனநிலை என்ன, இது எல்லாமே பார்த்து இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் அந்த ஸ்கால்ப் சொரியாசிஸ் ப்ராப்ளமை நல்லா கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எண்ணெய், ஒரே மாதிரியான மாத்திரை கிடையவே கிடையாதுன்றது நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு யூடியூப்லயும் இன்ஸ்டாலையும் நிறைய பேர் பார்த்துட்டு அந்த எண்ணெய் நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஒரே எண்ணெய எல்லாரும் வாங்கி தடவுறாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வர மாதிரி இருக்குமே தவிர பின்னால தொந்தரவை அதிகமாக்கிட்டு வராங்க. சோ இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை கம்மியாகிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. சோ நம்ம நோய் எதிர்ப்பு தன்மையை நம்ம உணவுப் பொருட்கள் மூலமாகவும் சரியான மருந்துகள் மூலமாகவும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணாதான் திரும்ப திரும்ப இந்த தொந்தரவு வராது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். வெளியில அந்த ஆயிலை வாங்கி நம்ம தடவும் பொழுது அந்த நேரத்துக்கு ஏதோ குறையிற மாதிரி இருக்குமே தவிர பின்னாடி தொந்தரவு அதிகமாக்குன்றத புரிஞ்சுக்கணும். சோ சரியான ட்ரீட்மெண்ட் சரியான சமயத்துல சரியான மருத்துவர்கிட்ட நீங்க ஸ்கால்ப் சொரியாசிஸ்க்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில இருந்து வெளிவந்து சந்தோஷமா வாழ முடியும். மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.